நமஸ்காரம். முதலில் எடுத்துக்காட்டை சொல்லிவிடுகிறேன், அப்புறம் விஷயத்துக்கு வருவோம். அடியன் உபன்யாசகனானபடியால் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டும், ஆங்காங்கு தங்க வேண்டும். அந்தந்த வீடு எங்கு இடம் கொடுக்கிறார்களோ அங்கு இருக்க வேண்டும். வாசல் கதவிலிருந்து, லைட்டிலிருந்து, குழாய் திறந்தால் தண்ணீர் கொட்டுவதிலிருந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் இப்போதெல்லாம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், அது என்னென்னமோ இருக்கிறது. கிணற்றடியில் குளித்து விட்டால் ரொம்ப வசதி. ஆனால் இதை போன்று இருக்கும் இடங்களில் ஒரு கைகால் அலம்புகிறோம். எது பண்ண வேண்டும் என்றாலும் எந்த பக்கம் திருப்பினால் எப்படி கொட்டும்னே தெரியாது. ரிப்பேர் ஆகி தலையில் கொட்டுவது இருக்கட்டும், ஒழுங்காக இருந்தாலே எத்தனையோ மாடல்ஸ் இருக்கின்றன. மாற்றி திருப்பினால் நம்ம பேர்லயே அடிக்கும், நனைந்து விடுவோம். அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. கதவு லாக், என்னென்னமோ விதத்தில் லாக்ஸ் இருக்கின்றன. இதெல்லாம் ஆங்காங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். நாம் என்ன சொல்லிக் கொள்வோம்? குழாயை திருப்பினேன், என் தலையிலேயே கொட்டியது. குழாய்க்கு என்னையும் தெரியாது, என் தலையும் தெரியாது. அதுக்கு என்ன ஞானமா உள்ளது? எனக்கு ஞானம் இல்லை. அந்த குழாயை எப்படி ஆபரேட் பண்ண வேணும்னு தெரியவில்லை. அதனால் என் தலையில் கொட்டுகிறது. ஆனால் நான் நினைப்பது குழாய்க்கு அறிவில்லை. அது உண்மைதான், குழாய்க்கு அறிவில்லை. எனக்கு என்ன அறிவு வேண்டும்? அந்தந்த குழாய் எப்படி வேலை செய்யும், நாம் என்ன செய்தால் அது நம்ம பேரில் கொட்டாது, இது தெரிந்து விட்டால் எந்த இடத்திலும் சமாளித்து விடலாம். தெரியாவிட்டால் நனைந்து போக வேண்டியதுதான். சில இடங்களில் கதவு கொஞ்சம் தூக்கி பிடிச்சு இழுத்தால் தான் தாழ்பால் போற வரும். சில இடங்களில் குள்ளமாக இருக்கும், கொஞ்சம் உயரமாக அகங்காரத்தோட போனால் தலையில் குட்டி அனுப்பும். இந்த ஒவ்வொன்றுமே அஞ்ஞானத்தாலே வருவது. நமக்கு அதை பற்றி தெரியவில்லை. தெரிந்து பழகிவிட்டால், அந்த வீட்டிலிருந்து யார் பழகி இருக்கிறார்களோ அவர்கள் தலையில் அது கொட்டுவதில்லையே. குட்டுவதும் இல்லை, கொட்டுவதும் இல்லை. தெரியாவிட்டால் கஷ்டம். இதுபோல் நம் உடம்பு, இந்த உடம்பு எப்படி பிஹேவ் பண்ணும்? எனக்கு இருக்கக்கூடிய சக்தி எது, எது முடியும், முடியாது. முட்டி வலி இருக்குமானால் என்னென்ன செய்யக்கூடாது, முதுகு வலி இருந்தால் என்னென்ன கூடாது, கழுத்து வலியாக இருந்தால் கூடாது, வயறு சரியில்லை என்றால் என்னென்ன ஆகாரம் கூடாது, எதெது இதற்கு ஆகாதோ சற்று அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை ஓரளவு தவிர்த்து விட்டாலே உடம்பு ரொம்ப படுத்தாது. இருக்கவே இருக்கிறது. உடற்பயிற்சி இருக்க வேண்டும், ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும், வேளா வேளைக்கு சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான். அது எல்லாருக்குமே பொது. நான் சொல்ல வந்தது அந்தந்த இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக். அவரவர் உடம்புக்குன்னு சில பழக்க வழக்கங்கள். அதை ஏதாவது மாற்ற போனால் அது சண்டித்தனம் பண்ணும். நாம் நினைப்போம் உடல் சண்டித்தனம் பண்ணுகிறதுன்னு. இல்லை, இது எத்தகையதுங்கிற ஞானம் என்னிடத்தில் இல்லை.
இந்த உடம்பு இத்தனை நேரம் தூங்கினால் ஒழுங்காக இருக்கிறது. அது ஒன்றும் அபரிமிதமான தூக்கம் இல்லை, அது பண்ணித்தான் ஆக வேண்டும். இது போல் அந்தந்த உடல் உறுப்பு, அது தலைவலியாக இருக்கட்டும், திருகுவலியாக இருக்கட்டும், அவரவர் அமைப்பு, அந்த உடல் அமைப்பு எதுவோ சின்ன வயசுலேருந்தே அதுக்கு பழகி இருக்கும். நாம் அதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தா போலே நடந்து கொண்டாலே பாதி நோய்களை தவிர்க்கலாம். அது இல்லாமல் என் விருப்பப்படி நான் செய்வேன்னு போனால் அது உடம்புக்கு தெரியாது. அது என்ன கான்ஸ்டிடியூஷனோ அதன்படிதான் இருக்கும். நாட்டுக்கு மட்டும் கான்ஸ்டிடியூஷன் இல்லை, நம் சரீரத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன். அதை மீறினால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. நாட்டிலேயே சும்மா இருப்பார்களா? அதே மாதிரி தான் நம் உடலுக்குன்னு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். அதை ஏதாவது மீற பார்த்தால் அது வம்பு பண்ணும். இது வேண்டாமே, தவிர்த்து விடலாமே. இதை பண்ணிவிட்டு குழாய்க்கு புத்தி இல்லை, என் தலையில் போட்டிற்று, அப்படியா சொல்ல முடியும்? இந்த சரீரத்துக்கு ஞானம் கிடையாது, நமக்கு தான் ஞானம் உண்டு. அதற்கு தகுந்தா போலே நடந்து பழக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.